ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க இருக்காங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இது மாதிரி மெத்தடில் ஒரே ஒரு தடவை கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப வேணும்னு உங்களை தொல்லை பண்ணுவாங்க. வாங்க ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி கத்திரிக்காய் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனோன்னே ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாரி வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, இதுவே போதுமானது. சேர்த்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்குறேன். சீக்கிரம் வதங்கும் தக்காளி, அதுக்காக. தக்காளி வதங்கினோன்னே இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சமாக தான் வதங்கியிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கத்திரிக்காயோட வேகும்போது நல்லா வதங்கிடும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அந்த கத்திரிக்காய் வந்து பாதிக்கு மேலே வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வந்து அந்த மசாலா அந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறேன். பாருங்கள், இதுலேயே வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 10% தான் வேகணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாக வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் 2 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து எனக்கு இந்த அளவு போதுமானது. நீங்கள் கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, நான் சேர்த்துக்கிட்ட எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கணும் நீங்கள் அதுக்கேற்றா போல். நான் 2 கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் முத்துனதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜார் கழுவி இருக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து எப்போவுமே பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எல்லா சைடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். நம்ம வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட ஒரு மெயின் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பளத்தை பொரித்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டிஃபன் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.